இருந்துச்சு. அதனால் ஸோ நமக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காம அவங்களே வந்து கரெக்டாக டிக்கெட் வந்து புக் பண்ணுறது, நமக்கு வழிநடத்துறது எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ மன்றத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் 4 பேரும் 5 பேரும் வந்து ரொம்ப கோஆர்டினேட்டிங்காக இருந்தோம். யாருக்கும் எந்த ஒரு மன கஷ்டமும் இல்லாமல் எல்லோரும் ஷேரிங் பண்ணிவிட்டு எல்லாம் போயிட்டு இருந்தோம். ஸோ எங்கள் கூட வந்தவங்க வந்து ஒரு மேரிடு இல்லாமல் ஒரு பொண்ணு வந்தாங்க. அவங்களும் எங்களுக்கு தகுந்த மாதிரி நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இதுவாக இருந்தோம். அப்புறம் அங்கே போயிட்டு எல்லாம் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே அந்த சர்வீஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த செக்யூரிட்டி கரெக்டாக பார்த்துட்டு ரூம்லாம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே வந்து கரெக்டாக இது பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை நாங்கள் வந்து கொஞ்சம் லாஸ்ட் டைம் போகும்போது எங்களுக்கு வந்து டாய்லெட்டில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. 3 o'clock போய் எழுந்திரிச்சு வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால இந்த தடவை வந்து நாங்கள் ரூம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அது எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. இப்போ டார்மெட்ரியில் இருந்தவங்களுக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப இந்த தடவை கூட்டம் இல்லை. அருள்நிதிக்கு பிரம்மணியானுக்கு நாங்கள் போகும்போது ரொம்ப கூட்டம் வந்தது. அருள்நிதிக்கு ரொம்ப கூட்டம் இல்லாதனால கரெக்டாக இருந்துச்சு. யாருக்கும் இந்த அளவுக்கு இது ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் அங்கே போய் டேரெக்டாக போகணும், போய் கிளாஸ் அட்டன் பண்ணோம். ஃபஸ்ட்டு காயக்கல்பம் கிளாஸ் எடுத்தாங்க. அது என்ன அதோட இன்னும் கொஞ்சம் நமக்கு டீப்பாக எப்படி கரெக்டாக பண்ணுறது அதோட விளக்கங்கள் எல்லாம் நமக்கு இங்கே படிச்சிருந்தாலும் அங்கே போய் நமக்கு அதை கேட்குறதுக்கு ஒரு முன் அனுபவமாக இருந்தது. அது அப்புறம் எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து இப்போ நாங்கள் போகிறோம். பிரம்மஞானத்துலேருந்து அருள்நிதி அடுத்த ஸ்டேஜ்னால் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு ஆசிரியர் ஆகிடும். ஸோ நம்ம வந்து எப்படி இருக்கணும், பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து யூனிஃபார்ம் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம ஆசிரியர்னால் யூனிஃபார்ம் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து ஆசிரியராக தகுதி பெற்றிருக்கோம் அப்படின்னா தீட்சை கொடுக்கணும் வரவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம தீட்சை கொடுக்கறது, சாந்தி தரம் தீட்சை, அப்புறம் ஆதினை தீட்சை, துரிய தீட்சை, அப்புறம் தண்டுவடை சுற்றி அதெல்லாம் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களே ஆப்போசிட்டில் ஒருத்தவங்களும் உட்கார வச்சு பண்ண சொன்னாங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு புதுசாக இருந்துச்சு அனுபவம். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து டைமிங் வந்து நமக்கு இருக்கும். அங்கே போனீங்கன்னா மத்தியானம் வந்து ஒரு 1:30 வந்து ஒரு 4 o'clock வரைக்கும் திரும்ப ரெஸ்ட் கொடுப்பாங்க. நம்ம அந்த பிரேக் டைமில் போய் நம்ம அங்கே ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனோம். அங்கே பக்கத்தில் இருக்கிறதையும் போய் சுற்றி பார்க்கறதுக்காக மக்கி ஃபால்ஸ் போயிருந்தோம், அப்புறம் ஆலியார் டேம் போயிருந்தோம், அப்புறம் மாசாணியம்மன் கோயிலெலாம் போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே நம்ம அங்கேயே உள்ளேயே இருக்கிற பீஸ்ஃபுல் அதுவும் நல்லா இருந்தது. நமக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வெளியில் போயிட்டு வர்றதுக்கு இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே இருக்க ஆசிரியர் எல்லாருமே வந்து நல்லா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நல்லா. ஸோ அவங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவம் கிடச்சிச்சு எனக்கு. அங்கே இருக்க வரைக்கும் இங்கே ஒரு 6 month ஆகிடுச்சு. அந்த தவம்லாம் பண்ணி ஆப்ரேஷன் ஆனதுனால 6 month கண்டினியூஸாக என்னால் எதுவுமே பண்ண முடியல. அங்கே போனாலும் எனக்கு அங்கே அந்த தீட்சையெல்லாம் கொடுத்ததில் வந்து கொஞ்சம் தலைவலி அது எல்லாமே இருந்துச்சு. ஸோ அது வந்து என்னால் வந்து அந்த கோயில் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் நல்ல அனுபவமாக இருந்துச்சு. அது வந்து மண்டலேருந்து ஏற்பாடு பண்ணி எங்களை இவ்வளோ தூரம் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு வராங்க. அடுத்த ஸ்டேஜ் நாங்கள் துணை பேராசிரியர் போயிட்டு இன்னும் நாங்கள் இதுலேருந்து வளரணும், நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இதை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். எங்களுக்கு இது கொடுத்ததுக்காக ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். ஸோ நாங்களும் மேலும் இன்னும் தவமயமாக தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். நன்றிம்மா. அடுத்தது யாரும் வரைக்கலாமா?